விஜயதசமியை முன்னிட்டு திருவாரூர் அருகே கல்வி கடவுளான ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் கல்வியில் சிறந்து விளங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வருகை தந்து ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் நெல் மடிகளில் குழந்தைகளை தமிழின் முதல் எழுத்தான ஆ எழுதி தொடங்கி வைத்து ஸ்ரீ சரஸ்வதி அம்மனை வேண்டி வணங்கினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவில் உள்ள கூத்தனூர் கிராமத்தில் கல்வி கடவுளான ஸ்ரீ சரஸ்வதி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது. பல நூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் சோழர்கள் காலத்தில் வாய் பேச முடியாத ஒட்டக்கூத்தர் விஜயதசமி நாளன்று ஸ்ரீ சரஸ்வதி அம்மனை வேண்டி வணங்கிய போது அருள் பெற்று பேச்சாற்றலில் சிறந்து விளங்கி இரண்டாம் ராஜராஜ சோழன் அமைச்சரவையில் அவை புலவராக இடம்பெற்றார் என வரலாற்றில் கூறுகின்றனர். இதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தனூரில் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் விஜயதசமி நன்னாளில் உள் மாவட்டம், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்கள் என ஏராளமானோர் வருகை தந்து தங்கள் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்க தொடங்கும் முன் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனிடம் நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் வைத்து பூஜை செய்து வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நெல்மணிகளில் ஆ என்ற தமிழின் முதல் எழுத்து எழுதி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி வணங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சுதாகர், தக்கார் ராஜராஜேஸ்வரன் மற்றும் திருக்கோவில் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பேர் ராகவி. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் நெடுவாக்கோட்டையிலேருந்து வரோம். இவங்க என் அக்கா பசங்க. பாப்பா பேர் வர்ஷனா ஸ்ரீ, இன்னொரு பாப்பா பேர் வர்ஷினி ஸ்ரீ. 2 பேரும் ரெட்டை பிறந்தவங்க. இவங்க இன்னைக்கு சரஸ்வதிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால இன்னைக்கு இந்த திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பக்கத்தில் கூத்தனூர் அப்படிங்கிற ஊரில் சரஸ்வதிக்குன்னு தனியாக ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. அங்கே ஒட்டக்குத்தர் அப்படிங்கிற ஒரு புலவர் வாய் பேச முடியாமல் இந்த அம்பாளை வழிபட்டு நல்ல புலமை பெற்றார். அவர் தஞ்சாவூர் அரசவையிலையும் நல்ல புலவராக பணியாடிட்டு இருந்தார். ஸோ அதனால் இங்கே பிள்ளைங்களை நல்லா வழிபாடு பண்ணிட்டு அந்த அம்பாளையும் ஒட்டக்குத்தரையாவையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு போனால் பிள்ளைங்க நல்லா லைஃப்பில் நல்லா டேலண்டாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கான செல்வங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே அழைச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையிலேயே எல்லாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிறது தான் நல்ல டேலண்டாகவும் நல்ல பெரிய இடத்துலையும் இருக்காங்க. அதே மாதிரி அக்கா பசங்களும் நல்ல ஒரு டாக்டர், IAS அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சேவை செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க நல்லா இப்போ ஆரம்பிக்கிற மாதிரியே இன்னும் நல்லா டெவலப் ஆகி நல்ல பெரிய பெரிய துறையில் நல்லா உள்ள நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை அழைச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு நல்லா சிறப்பாக சாமியை வழிபாடு பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்களை நெல்மணியில் எழுத சொன்னாங்க, ஆ அப்படிலாம் போட சொன்னாங்க. அப்புறம் தேன் வச்சாங்க. அது எல்லாமே இந்த நெல்மணியை எப்படி அழியாமல் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட செல்வமும் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் செய்ய சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்களும் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக போய் வீட்டுக்கு போகிறோம். பிள்ளைங்களை இப்போ போய் ஸ்கூல் சேர்க்கணும். இன்னைக்கு ஸ்கூல் சேர்த்துட்டு பிள்ளைங்களை நாளைக்கு ஸ்கூல் அனுப்பிடுவோம். நான் MBA முடிச்சிருக்கேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பிள்ளைங்களுக்காக இங்கே எல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக வந்தோம். கோவிலுக்கு சாமி கும்பிட்டு போகிறோம்.